வணக்கம் மக்களே. முட்டை பொரியல் செய்வது எப்படி? முதல் இருக்கா முட்டை பொரியல் செய்து டேரக்ட் பேஜ் வேணுன்னா இது அடுத்த முட்டை பொரியல். முட்டை அவிப்பது எப்படி? மற்றது மீன் குழம்பு. மீன் குழம்பு வைக்கல வெண்டிக்காயை வந்து முழுசாக போட்டு வச்சா மீன் குழம்புக்குள்ளே இருக்கிற வெண்டிக்காயை வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ஆனால் உண்மையில் மீன் குழம்புக்கு வந்து முருங்கைக்காய் தான் நல்லா இருக்கும். நான் அன்றைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த வெண்டிக்காய் போட்டு செய்யலாம். ஓகே, ஒரு 5 மில்லை தானே கண்டுட்டு நான் இப்போ இப்படி வைக்கிறேன், பார்ப்போம் இப்படி வருது வச்சு. நான் முதல்ல நல்லா தான் இருந்தது. வெண்டிக்காயை தனியாகவே சாப்பிடலாம் அடுத்தடுத்து. மற்றது மக்களே, நீங்கள் முட்டையை உடைச்சிட்டு இந்த இது சொல்கிறது வெடுக்குன்னு சொல்கிறது. இது வந்து ஒரு வெடுக்கு மணக்கு. இப்போ நீங்கள் ஆல்வேஸ் வந்து முட்டை பொரிக்க அந்த வெள்ளை இருக்கிற இதை எடுத்துடணும். எடுத்தீங்கண்டா ஃபோனை வச்சுட்டு 2 கையால் எடுத்தீங்கன்னா வடிவாக எடுக்கலாம். சரியா? இந்த வெள்ளை பாட்டை தனியாக எடுங்கோ, எடுத்து காவச்சில் போடுங்க. இப்போ முட்டை வந்து இந்த கொஞ்சம் வெடுக்கு மணக்காமல் வழியாக சாப்பிடலாம். எனக்குன்னா வெடுக்கு மணத்தை சாப்பிட மாட்டேன். அதனால் நான் அந்த ஃபோனை வச்சுட்டு 2 கையாலும் எடுக்கிறணும். பாருங்க, இது தனியாக இப்படியே வரும். ஐ திங்க் இது அந்த முட்டைன்ற அந்த குஞ்சு கரு. அப்போ இதை எடுத்துட்டிங்கன்னா ஓகே. சரி, பார்த்தீங்கெல்லாம் எடுத்தாச்சு. இதுக்கெல்லாம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பெப்பர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடிக்கும். அதுக்கப்புறம் மிளகாத்தூளையும் போட்டு உப்பையும் போட்டு தண்ணியும் விட்டு கொதிக்க வச்சுட்டு புளியையும் விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு அரை பதமாக கொதிக்க உடனே மீன் போடுங்க. அதுக்குள்ள மெதுவாக போடுவோம் மீனை. பிறகு மீனுக்கு நோக்கும். இதுக்குள்ள கொஞ்சம் சில்லி பவுடரை போட்டு இப்படி பிரட்டவும். இதுக்குள்ள மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பெப்பர். அப்போ நீ பிரசாந்த் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் வீடியோ எடுக்கிறது கூட. அம்மா வீடியோ எடுக்கிறது ஒரு கையால் இதுன்றது, ஒரு கையால் வீடியோ எடுக்கிறது, ஒரு கையால் முட்டையாடி. மக்களுக்கு காட்டணும் இல்லை, உனக்கு ஃபோன் யூஸ் பண்ணணும்னு சொல்லு. மக்களுக்கு காட்டணுமா ஒரு கையால் நான் அம்மா எப்படி வேலை செய்யணும். நீ இந்த முட்டையாடி, நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். வா, எப்படி நீ அடிக்கிறேன்னு பார்ப்போம். வாடா வாடா வாடா. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. என்ன தோத்துட்டியா? இந்த புள்ளிகள் ஒரு கேமை கண்டுபிடிச்சி படுற பாடு இருக்குல்ல. போயிட்டா போயிட்டா போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த வதக்கின பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டு அரிக்கணும். ஆனால் இதுக்குள்ள நீங்கள் கேரட் போடலாம், ப்ரோக்கோலி போடலாம், எதையெல்லாம் சின்ன சின்ன வெட்டி போட்டு வீட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாம் போடலாம். ஆனால் நான் வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை அவ்வளோதான் போட்டலாம். இஞ்சியும் சீவி போடலாம். இப்படியே பொரிச்செடுக்க இந்த புல்லை இவ்வளோ அழகாக வந்து முட்டை பொரிச்சு காட்டுது. நல்லா அறியாமட்டா சரி. அதுக்கப்புறம் உப்பும் மஞ்சள் தூளையும் போட்டு மெதுவாக மீனை அங்கும் இங்கும் உருட்டவும். ஓகே, என்னண்டா மீன் கொஞ்சம் வெடல் மணக்கும் தானே, அதை வந்து மணக்காமல் இதுன்றது தான் இப்படி போட்டு பொரிக்கிறதுக்குன்னா கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டு பிரட்ட வேண்டியா. இது மீன் குழம்பு கொதித்த உடனே இதை பார்த்த உடனே ஆக்கள் சொல்லுவீங்க, அக்கா சாப்பிடணும் மாதிரி இருக்குது வரலாமான்னு கொமெண்ட்ஸில் போடுவீங்க. எனக்கு என்ன விசரா 5 துண்டு மீனை வச்சுட்டு எல்லாரையும் வாங்க வாங்கன்னு போய் சொல்லி கூப்பிட்றது. அது அப்படி இல்லாமல் ஒன்றும் இல்லை. நீங்கள் வாரன்னா முதலே சொல்லுங்கள், இப்போ கடையில் வேண்டி உங்களுக்கு நான் புறம்பா செஞ்சுதான். ஓகே, உங்களோட பிள்ளைக்கு குளிச்சாட்டிட்டு மூஞ்சியில் எப்படி க்ரீம் போடுவீங்க அது மாதிரி வேக்கு தடவி போடணும். இந்த மகன் சரியான பிஸியாக இருக்கிறான். அம்மாவுக்கு ஒரே உதவி செய்து அவனால் இயலாது. என்ன டயர்டாயிடுச்சு. நீ சாப்பிட்ற இல்லை மீன், ஆனால் அம்மாவுக்கு உதவி செய்யலாம் தானே. அட்லீஸ்ட் இந்த வீடியோவாக எடுக்கலாம் தானே. ஒரு கையால் இந்த அம்மா இவ்வளோ வேலை தான் செய்கிறது. முட்டை நல்லாக குறைச்சி வச்சு நீங்கள் வந்து பொரிக்கணும். ஓகே,
ஐ ஜாலி எப்படி வந்துட்டு கரைச்சி கெடுத்தாமல் இன்றைக்கு அதை ஒழுங்காக வந்து மற்றபடி பீவை அதை செய்வேன் இன்றைக்கு இதை பீசி எடுக்கிறேன்னு ஒழுங்காக வந்துட்டு கொஞ்சம் எடுத்துட்டா நான் நல்லா இருக்கு கறக்க முறக்கணும் நான் சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் இந்த கொதிக்க குழம்புக்குள்ள இப்படி போடும் தூக்கி எறிங்க sương còn vương hàng trăm nỗi đau như kéo em xuống nơi vực sâu tận cùng trái tim cô cần soi đá chân trời xa vắng đâu còn tìm em đi về đâu sóng gió muôn trùng đẩy về em nắm nhiều lần chưa từng cho phép gì từ em không cho mình đau nhưng sao trong tâm trái tim em đang không nhỏ máu vì lỡ say trong một vòng tay xanh cả tương lai đôi lấy nỗi buồn từ đó em không còn gần ai hơn rất sâu ai vương ước mơ bên tôi xưa đêm dài. Chân trời xa vắng đâu còn tìm em đi về đâu sóng gió muôn trùng đẩy đưa em nắm nhiều lần chưa từng cho phép gì từ em không cho mình đau nhưng sâu trong tâm trái tim em đang không ngừng nhỏ máu vì lỡ say trong một vòng tay xanh cả tương lai đôi lấy nỗi buồn từ đó em không còn gần ai hơn rất sâu ai vương ước mơ bên tôi xưa đêm dài. வணக்கம் மக்களே, முகத்தை காட்ட வேணாம் பரவாயில்லை. இது என்ன முகம் எல்லாம் பார்த்த முகம் தானே. என்னண்டா உங்களை ஒரு கேள்வி கேட்க போகிறேன். மைக்ரோவேவ்ல ஒரு சாப்பாடை நாங்கள் வைக்கிறோம்னு சொல்லுங்களேன். ஒரு சாப்பாடு வைக்கக்குள்ள ஹீட்டு சேம் ஆகணுமா? அதே நேரத்தில் ஒரு 2-3 ஒரு மைக்ரோவேவ்ல 2-3 சாப்பாடு வைக்கக்குள்ள சேமான ஹீட் வருமா? நான் சொல்கிறேன், ஒரு சாப்பாடு வைக்கக்குள்ள ஒரு 2 மினிட்ஸ் வச்சா டக்குனு ஹீட் ஆகிடும். ஆனால் அதே மைக்ரோவேவ்ல 2 சாப்பாடு பெரிய சோறை ஏதாவது புட்டை 2 சாப்பாடு வைக்கக்குள்ள அது வந்து குறைவான சூடு தான் வரும் என்று நான் சொல்கிறேன். இல்லைன்னு வேலையில் பெரிய சண்டை நடக்கும். ஓகே, நீங்கள் தான் ஒரு தீர்ப்பு உங்களுக்கு சொல்லணும். ஆனால் இந்த மகன் சர்ச் பண்ணினவன் இப்படி சொல்லக்கூடாது, தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அவைக்கு தெரியும், வடிவா தெரியாது. எந்த மகன் சொல்கிறான், நம்ம 2 சாப்பாடு வைக்கல அது வந்து கம்மியாக தானே அந்த சூடு வரும். இப்போ ஒரு ரோலை வந்து சூடாக்குறோம்டா ஒரு மைக்ரோவேவில் ஒரு 1 மினிட் வைக்கிறோம்டா ஒரு நல்ல சூடு வரும். அதே நேரத்தில் ஒரு மைக்ரோவேவில் 3 ரோலை வைக்கிறோம்டா கம்மியான சூடு தான் வரும். இல்லையாமன்னு அடம் பிடிக்கணும். இதுக்கு நீங்கள் ஒரு தீர்வு சொல்லுங்கள். என் மகன் சர்ச் பண்ணி பார்த்த வந்ததைக்கு சர்ச் பண்ணி பார்க்க தேவையில்லை. நான் அப்படி இருந்தும் அடம் பிடிச்சினா சர்ச் பண்ணேன். அவன் சொல்கிறான், அது வந்து ஒரு மைக்ரோவேவில் ஒரு சாப்பாடு வைக்கல கூட ஹீட் ஆகும். 2-3 ஒன்றா வச்சா இது வந்து யோசிக்கவே தேவையில்லை. ஆனால் இந்த பிள்ளைகள் என்ன சொல்கிறேன்னே நான் தெரியாது. ஓ மக்களே, நன்றி வணக்கம். இந்த கறியெல்லாம் அப்படி இருந்தாண்டு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி வணக்கம், பாய். சனிக்கிழமைக்கு இந்த பிள்ளை வேலைக்கு போகும்போது இவ்வளோ சாப்பாடு செய்து வாயை காட்டி கொண்டு வந்து வண்டி ஃபுல்லாக முன்னாக்கும். நான் சொன்னவேன், ஒரே ஒரு பிள்ளையை வச்சுருக்கீங்க, அந்த பிள்ளையை வாய் காட்டுறேன்னு சொல்கிறீங்க. அந்த ஒரு பிள்ளையோ பாதி பிள்ளையோ வாய் காட்டுதே.